அத்வைத தர்மம். டைரக்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் வீடியோல ஸ்ரீகிருஷ்ணருக்கு துர்வாச முனிவர் சாபம் கொடுத்ததை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோல மகாவிஷ்ணுவோட 10 அவதாரத்துல செகண்ட் அவதாரமான, அதாவது 2வது அவதாரமான கூர்ம அவதாரத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். கூர்ம அவதாரம்ன்றது ஒரு ஆமை அவதாரம். அந்த ஆமை அவதாரம் எதுக்காக மகாவிஷ்ணு எடுத்தாருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். திருமால் கிட்ட தேவர்களும் இந்திரனும் பிரம்மாவும் போயிட்டு உதவி கேட்டிருக்காங்க. இழந்தது எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குமாறு அவர்கிட்ட ரொம்பவே பணிவன்போடு கேட்டிருக்காங்க. அதுக்கு திருமால் சிரிச்சபடியே சொல்லி இருக்கிறாரு, கொடுப்பதும் எடுப்பதும் நான் தான் என்ற கர்வமும் ஆணவமும் உங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அழிவு மட்டும்தான் ஏற்படும் சொல்லிட்டு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகவும், ஒருத்தரோட மனசுக்குள்ள கர்வமானது குடிக்கொண்டாலோ இல்ல ஆணவமும் தான் தான் என்ற எண்ணம் வந்துட்டாலோ அழிவை தான் நேரிடணும்னு சொல்லிட்டு உங்க மூலியமா இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் உணர்த்துறதுக்காக தான் இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருமால் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நீங்க இழந்ததை எல்லாத்தையுமே உங்களுக்கு திரும்பி கிடைக்கணும்னா திருப்பார்கடல்ல தான் நீங்க இழந்த செல்வம் எல்லாமே உள்ள புதைஞ்சிருக்கு. அதனால பார்க்கடல்ல நீங்க கடையும் போது அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி எல்லா சக்தியுமே இழந்து தேவர்கள் எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியாய் திகைத்து போய் திருமாலை பார்த்தாங்க. அப்ப திருமால் சொன்னாரு, தேவேந்திரா, நீ ஃபீல் பண்ணாத, கவலைப்படாத. இதை செய்யறதுக்காகவே காசியபரின் மனைவிகளில் உருவான கத்துரு என்பவருக்கு 105 பிள்ளைகள் இருக்காங்க. அதிலும் தலைப்பிள்ளையான நாகங்களாகவும் ஆதிசேஷனும் தட்சகனும் வாசுகியும் கார்கோடனும் தனஞ்சயனும் இருக்காங்க. அவங்களோட உதவியோட நீங்க பார்க்கடலை ஈஸியாவே கடைஞ்சிடலான்னு சொல்லி இருக்கிறாரு. இதை கேட்டு தேவேந்திரனும் பிரம்மாவும் அந்த நாகங்கள் கிட்ட போயிட்டு உதவி கேட்டிருக்காங்க. எம்பெருமானோட வாக்குக்கு கட்டுப்பட்டு ஆதிசேஷன் என்ன பண்ணிருக்காருன்னா, மந்திரகிரி மலையான அந்த மலையை மத்தா பயன்படுத்துறதுக்காக அந்த மலையை வாழால சுருட்டி எடுத்துட்டு வந்து பார்க்கடல்ல நிப்பாட்டி இருக்கிறாரு. அடுத்து பார்க்கடலை கடைவதற்காக வாசுகி பாம்பை பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்து வாசுகி பாம்பை தேவர்களும் இந்திரனும் எல்லாரும் சேர்ந்து கடைய ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா ஆல்ரெடி எல்லா சக்தியுமே இழந்த தேவர்கள் அவங்களால கடைய முடியாததுனால திருமால் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு திருமால் சொல்லியிருக்காரு, நீங்க அசுரர்களையும் நீங்க உதவிக்கு கூப்பிட்டுக்கோங்க, அவங்களும் இதுல கலந்துக்கிட்டா ரொம்பவே சீக்கிரமா பார்க்கடலை கடைஞ்சு முடிச்சிடலாம்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்டு தேவேந்திரனும் பிரம்மாவும் அசுரர்கள் கிட்ட போயிட்டு, அதாவது அசுரர்களின் மன்னனான அசுரேந்திரன் கிட்ட போயிட்டு முறையிட்டு இருக்காங்க. அப்ப அவர்கிட்ட கேட்கும் போது ஒரு டீலிங் மாதிரி வச்சிருக்காங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்க்கடல்ல கடையெல்லாம், கடைஞ்சதுக்கு அப்புறம் கிடைக்கிற எல்லாத்துலயும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், அதாவது 2 பாகமா பிரிச்சு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அசுரேந்திரர்கிட்ட இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒப்புக்கொண்ட அவங்களும் கூட சேர்ந்து அசுரர்கள் எல்லாருமே வாசுகியோட வால் பகுதியையும் தேவர்களும் தலைப்பகுதியை பிடிச்சு 2 பேருமே சேர்ந்து பார்க்கடலை கடைய ஆரம்பிச்சாங்க. அப்போ கடைஞ்சிட்டே இருக்கும்போது உடனே அசுரர்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றுது. என்னன்னா, நம்ம வால் பகுதியை பிடிக்கிறதுனால அவமானமா அவங்களுக்கு மனசுல தோணிருக்கு. உடனே திருமால் கிட்ட அசுரர்கள் முறையிட்டு இருக்காங்க, நாங்க தலைப்பகுதியை தான் பிடிப்போம், வால் பகுதி பிடிச்சு எங்களுக்கு பண்றதுனால எங்களுக்கு அவமானமா தோணுது அப்படின்னு சொல்லவும் திருமால் உடனே தேவர்களை கூப்பிட்டு வால் பகுதியை பிடிக்க சொல்லியிருக்காரு. அசுரர்களும் உடனே போய் தலைப்பகுதியை பிடிக்க சொல்லிட்டாரு. அவங்க கேட்ட ரிக்வெஸ்ட் திருமால் உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால அசுரர்கள் ரொம்பவே சந்தோஷமாகி ரொம்ப வேகமா கடலை, அதாவது பார்க்கடலை கடைய ஆரம்பிச்சுட்டாங்க. பார்க்கடலை வேகமா கடைய ஆரம்பிக்கும் போது பார்க்கடல் ரொம்பவே வேகமா பொங்கி அனல் பறக்க வாசுகி பாம்பு வலி தாங்க முடியாம சினத்தோட வாய் வழியா ஒரு விஷத்தை கக்கி இருக்காங்க. அதாவது வலி தாங்க முடியாம வாசுகி பாம்பு வாய் வழியா
விஷத்தையும் அனலையும் ஃபுல்லா கக்கிட்டாங்க. அப்போ அது ஃபுல்லாவுமே தலைப்பகுதி கிட்ட பிடிச்சிட்டு இருந்த அசுரர்கள் மீது எல்லாமே பட்டு அவங்க ஃபுல்லாவுமே பிளாக்கா ஆகி ஃபுல்லாவுமே கருகிட்டாங்க. அப்போதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு, ஏன் திருமால் அவங்க கேட்ட உடனே அக்செப்ட் பண்ணிட்டு இந்த வேலையை அவங்களுக்கு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தேவர்கள் மட்டுமே வால் பகுதியை பிடிச்சிட்டு இருந்ததுனால அசுரர்கள் தரப்பகுதி கிட்ட இருக்கும்போது அவங்க காயம் அடைஞ்சதுனால சரியா அவங்களால கடைய முடியாம அந்த மழை ஒரு பக்கமா சரியா ஆரம்பிச்சது. அந்த மழை சரியா ஆரம்பிக்கிறத கவனிச்ச தேவர்கள் எல்லாருமே திருமால் கிட்ட வேண்டிக்க ஆரம்பிச்சாங்க, இந்த மலையை சரியாம பாத்துக்கோன்னு சொல்லிட்டு. உடனே அவங்களோட வேண்டுதலை ஏத்துக்கிட்ட மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம், அதாவது ஆமை அவதாரம் எடுத்து பார்க்கடலுக்கு அடியில போயிட்டு அந்த மலைய தன்னோட முதுகுல, அதாவது ஆமைக்கு மேல இருக்கும் பாத்தீங்க அந்த ஓடு, அந்த அவரோட முதுகு மேல அந்த மலையை நிப்பாட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப ஸ்டெடியாவே பிடிச்சிட்டு நின்னுட்டாரு. அப்போ இவங்க ரொம்பவே சந்தோஷமா பார்க்கடலை இன்னும் வேகமா கடைய ஆரம்பிச்சுட்டாங்க. கடைய ஆரம்பிக்கும் போது பார்க்கடல் உள்ள போய் மூழ்கி இருந்த செல்வங்கள் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சது. உடனே மகாவிஷ்ணு அந்த செல்வங்கள் எல்லாத்தையுமே இந்திரன் கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அகலியே கௌதமர் கிட்ட கொடுத்துட்டாரு. அப்புறம் இன்னொரு பக்கம் மகாலட்சுமிய தன்னோட வச்சுக்கிட்டாரு. அதாவது மகாலட்சுமினா பணம். கடைசியா ஒரு வழியா அந்த அமிர்தமும் கிடைச்சது. அந்த அமிர்தம் கிடைச்சதும் மகாவிஷ்ணுக்கு ஒரு எண்ணம் வந்தது. அது என்னன்னா, இந்த அமிர்தத்தை அசுரர்களுக்கும் சரிபாதியா கொடுக்கறதாக தான் சொல்லி இருந்தாங்க இந்திரன். அப்போ இந்த அமிர்தத்தை அசுரர்கள் குடிக்க ஆரம்பிச்சா அவங்க ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்களா ஆயிடுவாங்க. அப்போ அவங்க கிட்ட இருந்து இந்த உலகத்தை காப்பாற்றவே முடியாது, அவங்க இந்த உலகத்தையே அழிச்சிருவாங்கன்ற எண்ணம் தோன்றி மகாவிஷ்ணு ஒரு பிளான் பண்ணாரு. அது ஒண்ணும் இல்லைங்க, ரொம்பவே அழகா ஒரு பெண் உருவம், அதாவது மோகினி உருவத்தை எடுத்தாரு மகாவிஷ்ணு. மோகினி உருவத்தை எடுத்த மகாவிஷ்ணு ரொம்பவே ரொம்பவே அழகான ஒரு பெண்மணியா வந்து இந்த அமிர்தத்தை எல்லாருக்கும் கொடுக்கும்படி உங்களுக்காக வர வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அந்த பெண்ணோட அழகுல மயங்கின அசுரர்கள் எல்லாருமே தன்னையே மறந்து அவங்க அந்த பெண்ணோட அழகுலே மயங்கி இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அந்த பெண் திருமால் தான் என்று தேவர்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. அதனால தேவர்கள் ரொம்பவே பொறுமையா இருந்து அமிர்தத்தை வரிசையா நின்று அவங்களும் பருக ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்குமே கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அசுரர்களுக்கு கொடுக்க போற நேரத்துல அமிர்தம் முடிஞ்சு போச்சு. அசுரர்கள் அதை பார்த்து ரொம்பவே கோபமாகிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அமிர்தம் கிடைக்கல, வந்த வேலை முடிஞ்சு போச்சுன்னு அந்த மோகினி உருவம் எடுத்த திருமால் அவரோட வேலையை பார்த்துட்டு வைகுண்டத்திற்கே போயிட்டாரு. அதுக்கப்புறம் அசுரர்கள் ரொம்பவே கோபமாயிட்டாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு நாரதரை வர வச்சு அவங்கள சமாதானம் படுத்திட்டாரு திருமால். இதுல இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லணுங்க. அந்த வாசுகி பாம்பை வச்சு கடையும் போது ஒரு விஷத்தையும் அனலையும் கக்கினாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா? அப்ப அந்த விஷத்தை கக்கும் போது நீளமான அந்த விஷம் கடல்ல கலக்க எல்லாருக்குமே பயம் வந்துருச்சு. என்னன்னா, கடல்ல கலந்துருச்சுன்னா இந்த விஷம் இந்த உலகத்தையே அழிச்சிரும், மக்களை அழிச்சிரும்ன்ற பயத்துல எல்லாருமே சேர்ந்து சிவன் பெருமாளை வேண்டிக்கினாங்களாம். அப்போ சிவன் பெருமான் அவங்களோட வேண்டுதலை ஏத்துக்கிட்டு அந்த விஷத்தை சிவபெருமானே அருந்திட்டாராம். அப்போ சிவபெருமான் அந்த விஷத்தை குடிக்கும் போது வயிற்றுக்குள்ள இருக்கிற உலகம் எல்லாமே அழிஞ்சிரும்னு சொல்லிட்டு அவங்க மனைவியான பார்வதி சிவன் பெருமாளோட கழுத்தை இறுக்கி பிடிச்சுக்கிட்டாங்க. அப்ப இறுக்கி பிடிச்சதுனால அந்த கழுத்து ஃபுல்லாவுமே நீல கலர்ல மாறிடுச்சு. இதனால சிவபெருமானுக்கு நீலகண்டன்ற பேர் உருவாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு புராணம் சொல்லுது. இது எல்லாமே எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஆனா இதெல்லாம் தாங்க புராணங்கள் சொல்லுது. இதே மாதிரி அடுத்த அவதாரத்தை பத்தி, அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பத்தி அடுத்த வீடியோல மீட் பண்றேன். அடுத்த வீடியோக்காக கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. வைத்த தர்மா.